மூன்றாவது ஸ்லோகம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. க்ஷேத்ரம் என்ற சொல் நம்முடைய உடலை குறிக்கின்றது. க்ஷேத்ரஜ்ஞன் என்ற சொல் இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அறிவு சொரூபமான ஆத்ம தத்துவத்தை குறிக்கின்றது. இந்த உடல் க்ஷேத்திரம், இந்த உடலை அறிகின்ற ஆதாரமாக இருக்கின்ற தத்துவம் க்ஷேத்ரஜ்ஞன். இந்த இரண்டு சொற்கள் இப்பொழுது விசாரத்தில் இருக்கின்றது. பிறகு பகவான் இந்த இரண்டு தத்துவங்களையே பிரகிருதிஹி புருஷன் என்ற சொல்லால் விளக்கப் போகின்றார். க்ஷேத்ரஜ்ஞன் புருஷன் என்ற தத்துவத்தை ஞேயம் என்ற சொல்லால் இதே அத்தியாயத்தில் விளக்க இருக்கின்றார். க்ஷேத்ரஜ்ஞன் ஞேயம் புருஷக அனைத்தும் ஒரே தத்துவத்தை குறிக்கின்ற சொற்கள். இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் இந்த விசாரத்தில் நாம் செய்து முடித்த விசாரம், க்ஷேத்ரஜ்ஞன் என்று அழைக்கப்படுகின்ற ஜீவனை, அதாவது நம்மை முதலில் இரண்டு பகுதிகளாக பிரித்தோம். நான் என்ற சொல் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஆத்மா ப்ளஸ் அனாத்மா. ஷரீரம் இந்த உடல், இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்ய தத்துவம். பிறகு இந்த உடலினுடைய தன்மைகளையெல்லாம் வரிசையாக பார்த்தோம். இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தின் சொரூபத்தையும் வரிசையாக பார்த்து முடித்து வைத்தோம். பிறகு இறுதியில் என்ன முடிவு செய்ய வேண்டும்? நான்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் ஆத்மாதான். இப்படிப்பட்ட ஆத்மாவான என்னிடத்தில் இந்த உடல் தற்காலிகமாக வந்து செல்கின்றது என்று நாம் அந்த அளவு புரிந்திருக்க வேண்டும். பிறகு அடுத்ததாக இறைவனை பற்றிய விசாரத்திற்கு வர வேண்டும். அதைத்தான் சென்ற வகுப்பில் ஆரம்பம் செய்தோம். இப்போ ஈஸ்வர விசாரம். இப்போ இதுவரைக்கும் ஜீவ விசாரத்தை நம்ம சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டோம். அதை முதல் 6 அத்தியாயங்களில் பகவான் செய்தார். 7வது அத்தியாயத்திலிருந்து 12 வரை செய்த கருத்தை இப்பொழுது சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஈஸ்வரனுடைய லக்ஷணம் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், முதல் ஸ்டேஜில் கொடுக்குற லக்ஷணம் ஜெகத் காரணம். பல முறை நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ ஈஸ்வரன் சொன்னால் ஜெகத் காரணம். 7வது அத்தியாயத்தில் ஆரம்பித்த நம்ம இந்த லக்ஷணத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம். இனி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஃபினிஷன், அடுத்த லெவல் ஈஸ்வரனுக்கு என்ன லக்ஷணம்? இந்த உலகத்துக்கு காரணமானவர்னு சொன்னதுக்கப்புறம் எப்படிப்பட்ட காரணம், நிமித்த காரணம், உபாதான காரணம், இந்த விசாரத்தை எல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்த லெவல் என்னவென்றால், ஈஸ்வரன் என்பவர் பிரம்ம ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வரக. இது ஈஸ்வரனுக்கு நம்ம கொடுக்குற அடுத்த லெவல் ஆஃப் டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு சிம்பிள் டெஃபினிஷன் ஜெகத் காரணம். அடுத்தது அந்த ஈஸ்வரன் என்பவர், அவருக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ அவர் யாருன்னு கேட்டால் அவரோட அப்பான்னு சொன்ன மாதிரி இருக்குது. பிறகு அவர் யார் என்றால் அவர் இப்படிப்பட்டவர்னு சொல்வது போல அந்த ஈஸ்வரன்கிறவர் யார், அவருக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குது
என்றால் பிரம்ம ப்ளஸ் மாயை, இந்த இரண்டினுடைய சேர்க்கை தான் ஈஸ்வரன். எப்படி நான்கிற சொல்லுக்குள்ள இந்த உடலும் உடலுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்ம தத்துவமும் நான்கிற சொல்லினுடைய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோமோ, அதே போல் ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிறது இந்த இரண்டு தத்துவம். இனி சுருக்கமாக இந்த இரண்டினுடைய லட்சணங்களை பார்ப்போம். அந்த பிரம்மத்துக்கு என்ன லட்சணம்? சாஸ்திரம் அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்ம என்பது எது சத்தியமாக சத் சொரூபமாக, எது ஞானம் அறிவு சொரூபமாக, எது ஆனந்தம் அல்லது எல்லையற்ற சொரூபமாக பூர்ண சொரூபமாக இருக்கின்றதோ அது பிரம்ம. பிறகு மாயையினுடைய லட்சணம் என்ன? பிரம்மாஸ்ரயா மாயா. இந்த மாயையினுடைய லட்சணத்தை சொல்ல வரும்பொழுதே எது தனித்து நிற்காதோ, பிரம்மத்தை சார்ந்து எந்த ஒரு தத்துவம் இருக்குமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனுடைய இருப்பே அதற்கென்று தனி விவஸ்தை கிடையாது. நம்முடைய நிழலை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னை சார்ந்துள்ளது தான் நிழல், அப்படி தான் சொல்லணும். இந்த நிழல்ங்கிறது தனியாக நிற்காது. அதே போல் மாயை என்பது தனியாக நிற்காது, பிரம்மத்தை சார்ந்திருப்பது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மாயைங்கிறது எதையோ சார்ந்து இருக்கிற ஒரு தத்துவம், சுதந்திரமாக இருக்கிற தத்துவம் அல்ல. அது சத்தியம் என்றால் இதை இருக்குன்னு சொன்னால் தன்னிடத்தில் சொரூப சக்தி இல்லாத ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கிற ஒரு தத்துவம். பிறகு ஞானம் நிர்குணம்னெல்லாம் அங்கே நம்ம சொல்லும் பொழுது, அடுத்த லெவலில் மாயை நம்ம சொல்லும் பொழுது, மாயை திரிகுணாத்மிகா, மூன்று விதமான குணஸ்வரூபமாக இருப்பது மாயை. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற மூன்று குணஸ்வரூபமாக மாயை இருக்கின்றது. இப்போ மாயைக்கு மூணு குணம் இருக்குன்னா பிரம்மத்துக்கு என்ன குணம் இருக்குது? பிரம்மத்துக்கு எத்தனை குணம் இருக்கின்றது? அப்போ நம்ம பதில் சொல்லுவோம், அந்த பிரம்மன் நிர்குணஸ்வரூபம். அப்போ பிரம்மன் நிர்குணம், மாயை திரிகுணம் அல்லது சகுணம், குணங்களுடன் கூடிய தத்துவம் மாயை. சரி, இந்த குணத்தை மாயை வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா, சத்துவ குணத்திலிருந்து சாத்விகமான உலகத்தை படைக்கின்றது, நம்முடைய மனம் போன்ற தத்துவங்கள். ரஜோகுணத்திலிருந்து செயல்படும் தத்துவங்களை மாயை படைக்கின்றது, தமோ குணத்தின் துணை கொண்டு ஜட தத்துவத்தை படைக்கின்றது. இப்போ மாயையிடம் இருக்கின்ற மூணு குணங்கள் என்ன செய்கிறது? சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கின்ற உலகத்தை படைக்கின்றது. இப்போ இவைகள் தான் பரிணாமத்தை அடைந்து இந்த உலகங்களாக மாறிக்கொண்டு உள்ளது. அப்போ மாயையை நம்ம என்ன சொல்லலாம்? அது அதாக மட்டும் இருந்தால் ஒரு காரண சொரூபம், அது பரிணாமத்தை அடைந்து இந்த உலகமாக மாறுகின்றது. சரி, பிரம்மன் என்ன பண்ணதுன்னா அது நிர்விகார சொரூபம், அது எந்த மாற்றத்தையும் அடையாத சொரூபம். ஆனால் மாயையோ மாறிக்கொண்டிருக்கின்ற சொரூபம். இப்படி ஆத்மாவுக்கு என்னென்ன லட்சணங்கள் பார்த்தோமோ அதே லட்சணங்கள் எல்லாம் இந்த பிரம்மனிடத்திலையும் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்த சைடு ஜீவனை விசாரம் பண்ணி ஆத்மாவுக்கு சொரூபமும் சரீரத்துக்கு சொரூபத்தையும் நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஈஸ்வரனை எடுத்து விசாரம் செய்து பிரம்மத்துக்கு லட்சணமும் மாயையினுடைய லட்சணமும் பார்த்து வச்சிருக்கிறோம். அப்படி செஞ்சதுக்கப்புறம் சேர்ந்து பார்த்தால், இரண்டு விசாரத்தையும் செஞ்சதுக்கப்புறம் டுகெதராக பார்த்தோம்னா ஒரு உண்மை விளங்குகின்றது. ஆத்மாவினுடைய லட்சணமும் பிரம்மத்தினுடைய லட்சணமும் ஏகம், ஒன்றாகவே இருக்கின்றது. பிரம்மத்துக்கு என்ன சொரூபமோ அதே சொரூபந்தான் ஆத்மாவுக்கும். சரீரத்தின் சொரூபமும் மாயையினுடைய சொரூபமும் ஒன்றாகவே இருக்கின்றது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்?
இந்த ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஆத்மா பிரம்மன்கிற அடிப்படையில் ஐக்கியப்படுத்துகின்றோம். அதாவது இறைவனும் நாமும் ஒன்றுன்னு சொல்லும்போது எந்த ஸ்டாண்ட் பாயிண்டில், எந்த அடிப்படையில் ஒன்று? என்னை நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால், அந்த ஈஸ்வரனை பிரம்மன்னு புரிந்து கொண்டால், அந்த பிரம்மஸ்வரூபமும் இந்த ஆத்மஸ்வரூபமும் ஒன்று. ஒரு கால் நான் அப்படி புரிந்து கொள்ளாமல் நான் உடல் என்று புரிந்து கொண்டால், ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தவர் வெறும் ஜெகத்காரணம் மட்டும்தான் புரிந்து கொண்டால் உறவு வேறுபடுகின்றது. அவர் காரணம், நான் காரியம். காரணம் என்ன? இந்த உடல் படைக்கப்பட்டது ஈஸ்வரன், மாயையான ஈஸ்வரன் படைப்பவர். இப்போ நமக்கு இறைவனுக்கு என்ன உறவுனா எதன் அடிப்படையில், எதன் அடிப்படையில்னு பார்க்கணும். உடலின் அடிப்படையில் ஐக்கியம் அல்ல, ஆத்மா பிரம்மத்தின் அடிப்படையில் தான் ஐக்கியம். அப்போ நம்ம 7லிருந்து 12வது அத்தியாயம் வரை ஈஸ்வர சுரூபத்தையே பகவான் கோரி இந்த இடத்துல அதை விளக்காமல் அந்த ஈஸ்வரனாகிய நானும் க்ஷேத்ரஜனும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்றார். இந்த வாக்கியத்தை தான் நம்ம மகா வாக்கியம் என்று பார்த்தோம். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த ஒரு வாக்கியம், சென்டென்ஸ் ஜீவனாகிய நம்மையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துகின்றதோ அந்த ஐக்கியப்படுத்துகின்ற வாக்கியத்திற்கு பெயர் மகா வாக்கியம். க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி என்ற வாக்கியம் இருக்கே, அது ஒரு மகா வாக்கியம். அது ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துகின்றது. இந்த மகா வாக்கியத்தில் 3 சொற்கள் உள்ளது. ஆகவே நம்ம பார்த்த 3 விசாரங்கள் உண்டு. ஒரு விசாரம் ஜீவனை குறிக்கின்ற சொல், ஆகவே ஜீவ விசாரம். இனி ஒன்று ஈஸ்வரனை குறிக்கின்ற, இறைவனை குறிக்கின்ற சொல், அது ஈஸ்வர விசாரம். மூன்றாவது சம்பந்த விசாரம், இருவருக்கும் உள்ள உறவை பற்றி குறிக்கின்ற சொல். இப்போ தத்துவமசி அப்படிங்கிற உபதேச வாக்கியத்தில் குருவானவர் சிஷ்யனை பார்த்து துவம் நீ தது அந்த இறைவனாக அசி இருக்கின்றாய். துவம் என்பது ஜீவனை குறிக்கின்ற சொல், ஜீவ விசாரம். ததுங்கிறது ஈஸ்வரனை குறிக்கின்ற சொல், ஈஸ்வர விசாரம். அசி என்பது சம்பந்தத்தை, உறவை குறிக்கின்ற சொல். இப்போ நம்ம ஜீவ விசாரத்தை தான் ரொம்ப செஞ்சோம் முதல் பகுதியில். அப்புறம் ஈஸ்வர விசாரத்தை எல்லாம் செஞ்சிட்டோம். இனி நம்ம சம்பந்த விசாரத்திற்கு வர வேண்டும், ஐக்கிய விசாரத்திற்கு வர வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மகா வாக்கியத்தினுடைய 3வது விசாரத்துக்கு வருகின்றோம். ரிலேஷன்ஷிப், சம்பந்த விசாரம். இந்த சம்பந்த விசாரம் என்றால் ஜீவன் ஈஸ்வரன் இந்த 2 தத்துவத்தையும் ஐக்கியப்படுத்துகின்றது. ஆகவே இது ஒரு ஐக்கிய சம்பந்தம். இந்த ஐக்கிய சம்பந்தம்னு சொல்லும்போதே அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. சம்பந்தம்னு சொன்னால் ஏதோ 2 பொருளுக்கும் உள்ள உறவு தானே. இங்கே 2 சொல்லி கடைசியில் 2 இல்லை 1 தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் மகா வாக்கியத்தை ஒரு சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். சமன்பாடுங்கிறது கணக்கில் பயன்படுத்துறது, ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூலில் எல்லாம் படித்து மறந்துருப்போம் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி. அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் சமன்பாடுன்னு சொல்கிறோம். இந்த மகா வாக்கியங்கிறது ஒரு சமன்பாடு, ஈக்குவேஷனை போல. இனி இந்த சமன்பாடுன்னா அது எப்படி இருக்கணும் நம்ம ஞாபகப்படுத்தணும். ஸ்கூலில் படித்ததெல்லாம் லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும், ரைட் சைடு ஒன்று இருக்கும், போட்டு ஈக்குவல் டுன்னு போடுவோம். இப்போ அதில் பார்த்தோம்னா 5 = 5 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் அல்ல. காரணம் என்ன? அது யாருக்கு தெரியாத 5 5 தான் அப்படிங்கிறது. அப்போ 5 = 5ங்கிறது ஒரு சமன்பாடாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, 5 = 6ங்கிறது ஒரு சமன்பாடான்னா அதையும் சமன்பாடாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த 2 சமம் அல்ல.
சமம் அல்லாததை எப்படி சமப்படுத்த முடியும்? அப்போ ஈக்குவேஷன்னா என்ன? லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு எல்லாம் நம்ம மேத்ஸில் படிச்சிருக்கிறோமே, அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ரெண்டாம் கிளாஸ் குழந்தைக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொடுக்குறோம். அது கஷ்டப்பட்டு கணக்கு போட்டு ஆன்சர் பண்ணோம். 2 கூட்டல் 3 ஈக்குவல் டு 6 மைனஸ் 1 அப்படின்னு கொடுக்குறோம். இது நமக்கு தெரியும், ஆனால் குழந்தைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். காரணம் என்ன? இதை கண்டுபிடிக்கணும். எப்படி சமன்பாடு? அப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் அதை கூட்டி வச்சுக்கும், பிறகு 6லிருந்து 1 கழித்து வச்சுக்கும், பிறகு அந்த குழந்தைக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆமாம், 2 1 தான். அப்போ இதுதான் சமன்பாடுன்னு சொல்கிறோம். அப்போ ஈக்குவேஷனுக்கு என்ன லட்சணம் என்றால், ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 2 தத்துவமும் சமம் என்று சொல்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மேத்ஸாக இருந்தாலும் அது ஒரு ரிவீல் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ அது சமன்பாடு ஆகும்னா, மேலோட்டமாக இந்த 2க்கும் வேற்றுமை இருக்கணும், அடிப்படையில் ஒன்றாக இருக்கணும். அப்போ தான் அது ஈக்குவேஷன் ஆகும். இங்கே 2ங்கிற சொல் எழுத்து, 3ங்கிற எழுத்து, ப்ளஸ் அப்படிங்கிற சைன், இந்த பக்கம் 6 மைனஸ் 1 அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு என்றால் பார்க்கும் பொழுது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கணும், விசாரம் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ பேசிக்காக ஒன்றா இருக்கணும், தோற்றத்தில் வேறாக தெரிய வேண்டும். அதனால தான் அது சமன்பாடு. இந்த சமன்பாடு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஐன்ஸ்டைன்கிட்ட போனோம்னா E=mc² சொல்கிறார். முதல்ல அந்த ஈக்குவேஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அப்புறம் பார்க்கணும் E=mc². அப்போ எனர்ஜிங்கிறது மேட்டரு எப்படி ஒன்று அப்படின்னு அந்த ஈக்குவேஷனில் அவர் சொன்னார். இப்போ அதே போல தான் தத்துவமசிங்கிறது ஒரு சமன்பாடு, ஒரு ஈக்குவேஷன். மேலோட்டமாக பார்த்தா இது வேறு அது வேறு தான். ஜீவன்கிற சொல், ஈஸ்வரன்கிற சொல். ஆனால் விசாரம் பண்ணி அடிப்படையில் பார்த்தோம்னா 2ம் ஒன்று தான். எப்படி இங்கே ஜீவனை பற்றி விசாரம் பண்ணி ஆத்மாதான் ஜீவன்னு புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை பற்றி விசாரம் பண்ணி மாயையை நீக்கி பிரம்மந்தான் ஈஸ்வரன்னு புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுடைய உண்மை சொரூபம் பிரம்மன், ஜீவனுடைய உண்மை சொரூபம் ஆத்மா. இந்த 2 லக்ஷணங்களும் ஒன்றாக இருப்பதனால் ஒரு நியதியே இருக்குது, லக்ஷண ஐக்கியாத் லட்சிய ஐக்கியம். லக்ஷணங்கள் ஒன்றாகவே இருந்தால் லட்சியமும் ஒன்றாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று ஆத்மாவின் அடிப்படையில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் என்ற சம்பந்தம் பேசப்படுகிறது. இந்த சம்பந்த விசாரம் மகா வாக்கியத்தினுடைய 3வது விசாரம். இந்த சம்பந்தம் தர்க்க சாஸ்திரத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. அதாவது எந்த ஒரு 2 பொருளை எடுத்துட்டால் அது ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி எத்தனையோ விதமான சம்பந்தங்கள் பேசப்பட்டிருக்கு. குண குணி சம்பந்தம். இப்போ துணி இருக்குது, துணிங்கிறது ஒரு திரவியம், ஆப்ஜெக்ட். அதில் ஒரு குணம் இருக்குது, துணியினுடைய கலர். இந்த 2க்கும் குண குணி சம்பந்தம். விரலுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னா அங்கி சம்பந்தம். நான் அங்கி, ஒரு ஹோல் பர்சன், டோட்டல் பர்சன். என்னுடைய உடலினுடைய உறுப்புக்கள் என்னுடைய பார்ட். அப்போ பார்ட் ஹோல் ரிலேஷன்ஷிப். அதே போல் காரிய காரண ரிலேஷன்ஷிப்பே பலவிதமாக இருக்குது. பாலுக்கும் தயிருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா அது ஒரு விதமான பரிணாமி காரிய காரண சம்பந்தம். இப்படி பலவிதமான உறவுகளெல்லாம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஜீவ ஈஸ்வர விஷயத்தில் நாம் 2 ரிலேஷன்ஷிப்பு சொல்கிறோம். ஆத்மா பிரம்மன் அடிப்படையில் ஐக்கிய சம்பந்தம். ஏன் ஐக்கிய சம்பந்தம்னா மேலோட்டமாக வேற்றுமை தெரியுது, ஆனால் வேற்றுமை இல்லை. பிறகு சரீரம் மாயையினுடைய அடிப்படையில் காரிய காரண சம்பந்தக.
நம்ம என்னைக்கு உடம்பு மேலே அபிமானம் வச்சு இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறோமோ அப்போ போய் கடவுளும் நானும் ஒன்றுன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் கடவுள் நம்மை படைத்தவர், நாம் படைக்கப்பட்டவர். நாம் பக்தர்கள், நாம் இறைவனை வணங்குகின்றோம். அவர் கர்ம பலனை கொடுப்பவர், நாம் கர்மத்தை செய்து பலனை அனுபவிப்பவர்கள். நம் ஒரு சாதகர், பகவான் லட்சியம். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை புரியாததுனால தான் பலர் அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி கடவுள் நீயும் ஒன்றாக முடியும்? ஒன்றாக முடியாததுனால தான் அங்கே மகா வாக்கியம் இருக்குது. ஏன் ஒன்றாக முடியாது? சரீரம் நான், மாயா ஈஸ்வரன் என்று நினைத்தால், இந்த இரண்டையும் நீக்கினால் ஐக்கியம்தான் சத்தியம். இப்போ இந்த பகுதியில் பகவான் அதைத்தான் செய்கின்றார். இப்பொழுது ஸ்லோகத்தை பார்த்தால், க்ஷேத்ரஜ்ஞம் ச அபி மாம் வித்தி. க்ஷேத்ரஜ்ஞனை மாம் வித்தி, இதுதான் மகா வாக்கியம். இறைவனாகிய ஈஸ்வரனாகிய நானாக ஹே அர்ஜுனா உணர்வாயாக, அறிந்து கொள்வாயாக. வித்தி என்றால் அறிந்துகொள், புரிந்துகொள். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? க்ஷேத்ரஜ்ஞனை இறைவனாகிய நானாகவே நீ புரிந்துகொள். அதாவது 12 அத்தியாயத்தில் பகவான் அஸ்திவாரத்தை போட்டு இங்கே கன்க்ளூஷனை சொல்கிறார். இதை சொல்லணும் அப்படின்னா பகவான் 12 அத்தியாயம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவனை பற்றி விசாரம் பண்ணியாச்சு. அடுத்த 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரனை பற்றி பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னெல்லாம் சொல்லி விசாரம் பண்ணியாச்சு. இனி கடைசியில் கன்க்ளூஷன், முடிவை சொல்கிறார். என்ன? மாம்னா நான் ஈஸ்வரனாக எதை அறிய வேண்டும்? ஜீவ தத்துவத்தை அல்லது ஆத்ம தத்துவத்தை, க்ஷேத்ரஜ்ஞனை நானாக நீ அறிய வேண்டும். அப்போ நம்ம சரீரத்தினுடைய ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும், அனைத்து ஜீவராசிகளினுடைய சரீரத்திற்குள் ஆத்மஸ்வரூபமாக எது இருக்கோ அதே தான் இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமாக இருக்கின்ற அந்த இறைவன் அல்லது பிரம்ம தத்துவம். இரண்டும் ஒன்று தான். இப்போ க்ஷேத்ரஜ்ஞம் ச அபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. பாரத ஹே அர்ஜுனா, சர்வ க்ஷேத்ரேஷு எல்லா க்ஷேத்திரங்களிலும். இங்கே க்ஷேத்திரம்னா உடல்கள். எல்லா ஜீவராசிகளினுடைய எல்லா உடல்களுக்குள்ளும் எந்த உடலை அறிபவன், உடலிலிருந்து வேறாக உடலை அறிபவனாக எந்த ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கின்றதோ அந்த ஆத்ம தத்துவத்தை நானாக ஈஸ்வரனாக அறிந்துகொள். இதுதான் உபதேசம். இப்போ இந்த உபதேசத்தை நம்ம என்னைக்கு உணர்கின்றோமோ, புரிந்து கொள்கின்றோமோ, அந்த ஞானம்தான் நமக்கு மோக்ஷம் என்கின்ற பலனை கொடுக்கின்றது. உடனே பகவான் 2வது வரியில் இந்த ஞானத்தின் மகத்துவத்தை கூறுகின்றார். வாழ்க்கையில் எந்த ஒரு அறிவை அடைந்தாலும் அந்த அறிவுக்கு டைம் லிமிட் இருக்குது. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அறிவு நெகேட் ஆயிரும். கொஞ்ச நாள் தான் அந்த அறிவு. பிறகு அறியப்படும் பொருள் மாற மாற அந்த அறிவும் மாறிவிடும். இப்போல்லாம் டேப் ரெக்கார்டரை எப்படி ரிப்பேர் பண்ணணுங்கிற அறிவை ஒருத்தர் வச்சுருந்தாருன்னு வச்சுக்குவோமே, என்ன பிரயோஜனம் அந்த அறிவை வச்சுட்டு அவருக்கு? ஏன்னா அதை ரிப்பேர் பண்ணுற பொருளே கிடையாது. அப்போது அந்த அறிவும் அவுட்டேட்டட். அதே போல் அந்த காலத்தில் ஒரு வாட்சை ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பார்கள், அங்கங்கே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு. இப்போ அந்த அறிவு ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, என்ன பிரயோஜனம்? காரணம் என்ன? அந்த பொருளே இன்னும் கிடையாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அறிவை அடைந்தாலும் அந்த அறிவு தற்காலிகமானது. பொருள் மாறும், அறியப்படும் பொருள் மாறிட்டே இருக்கும். ஒருவரை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறோம், எடை போட்டு வச்சிருக்கிறோம்னு நம்ம சொல்லுவோம். இந்த அறிவு எவ்வளவு நாள் உண்மை? அவர் அந்த குணத்துடன் இருக்கிற வரைக்கும் தான். அவர் மாறிவிட்டால்
நம்முடைய அறிவு பொய்யாகி விடுகிறது. ஒருவர் ரொம்ப நல்லவராக இருக்கார், நம்ம நல்லவர்னு நினச்சிட்ருக்கோம், அவர் மாறிட்டார்னு வச்சுக்கோமே, நம்ம அறிவு பொய். ஒருவர் தீயவர்னு நினச்சிட்ருக்கோம், அவர் திருந்திட்டார், நம்ம அறிவு பொய் ஆகிவிடும். அதனால் பகவான் அடுத்த வரியில் இந்த அறிவு இருக்கே இதைத்தான் அறிவுன்னு சொல்லணும், இதுக்குத்தான் அறிவுங்கிற ஸ்டேட்டஸே கொடுக்கணும், மற்றதெல்லாம் ஏதோ அறிவுன்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அல்லது ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா, இந்த உலகமே ஞானியை பார்த்து அவருக்கு எல்லாம் தெரியும் ஞானின்னு நினைக்கும் போது ஞானி தன்னை என்ன நினைக்கிறான் நமக்கு ஒன்றும் தெரியாது. காரணம் என்ன? தெரிஞ்சதெல்லாம் பொய் தான். எதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சிடமோ, எவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாலும் எல்லாமே என்னன்னா எல்லாமே அறிவு இல்லை. இந்த ஞானம் ஒன்றுதான் உண்மை. காரணம் என்னன்னா, இந்த ஞானத்திற்குரிய விஷயம் இருக்கே, ஆப்ஜெக்ட் இருக்கே, அது மாறாதது. ஞானத்திற்குரிய விஷயம் மாறாத காரணத்தினால் இந்த ஞானம் மாறுவதில்லை. ஆகவே இந்த ஞானம் ஒன்றுதான் சத்தியம் என்று ஞானத்தின் மகத்துவத்தை கூறுகின்றார். இப்போ இந்த ஞானம் சத்தியம் என்றால் இந்த ஞானத்திலிருந்து வர்ற பலன் எவ்வளவு நாள் இருக்கும்? ஞானம் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் தான் ஞான பலன். ஒரு அறிவை அடைஞ்சு வச்சிருக்கிறோம், அதுக்கு எவ்வளவு நாள் மார்க்கெட் இருக்கோ அவ்வளவு நாள் தான் பலனும் கிடைச்சிட்ருக்கும். அதனுடைய இது போயிடுச்சுன்னா அந்த ஞானத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, பலன் வராது. ஆனால் இந்த ஞானம் மாறாததனால் ஞானத்திலிருந்து என்ன பலன் ஆரம்பத்தில் கிடைச்சதோ அதே பலன் கடைசி வரைக்கும் கிடைக்கும். காரணம் என்ன? இந்த ஞானம் மாறுவதில்லையே. இப்போ இந்த ஞானம் என்ன பண்ணுச்சுன்னா சம்சாரங்கிற துயரத்தை நீக்கியது. இந்த ஞானம் மாறாததனால் அந்த துயரம் என்றுமே நீக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ ஞான பலனும் நித்தியம். மோட்சங்கிறது ஒரு முறை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம லூஸ் பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் மோட்சத்தை தவிர எதை அடைந்தாலும் அதை ஒரு காலத்தில் நம்ம லூஸ் பண்ணுவோம். அதை அடையிற நம்மையவே நம்ம லூஸ் பண்ண போகிறோம். பிறகு அந்த பொருளை பற்றி என்ன சொல்வது? ஆகவே இரண்டாவது வரியில் ஞான மகிமையை பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ இரண்டாவது வரியை பார்த்தால் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் எது ஞானம் தது ஞானம். க்ஷேத்திரக்கனையும் க்ஷேத்திரத்தை பற்றியும் இவ்விதம் நாம் என்ன புரிந்து கொண்டோமோ இந்த ஞானம்தான் ஞானம். அப்படின்னு என்ன? மீது எதுவுமே ஞானம் இல்லை. இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் எதையும் படிக்கிறதில்லை, எந்த அறிவையும் அடையிறதில்லை, அப்படியே மக்காவே இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. விவகாரத்துக்கு, உலக விவகாரத்துக்கு எந்த அறிவு வேணுமோ அதெல்லாம் அடைஞ்சுதான் ஆகணும். ஆனால் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் எந்த அறிவை நாம் அடைந்தாலும் அந்த அறிவு நிறைவான அறிவு அல்ல. அதுக்கு பகவான் இந்த இடத்துல ஞானம்ங்கிற ஸ்டேட்டஸே கொடுக்கல, அது ஞானமே அல்ல. பிறகு எது ஞானமாம்? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் எது ஞானம். இப்போ இதுவரை க்ஷேத்திரங்கிற தத்துவம், க்ஷேத்ரஜ்ஞங்கிற தத்துவம், அந்த க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள உறவு தத்துவங்கள், இவைகளையெல்லாம் நம்ம இதுவரை என்ன புரிந்து கொண்டோமோ இதுதான் ஞானம். எது ஞானம்? தது ஞானம். மதம் மம, இது என்னுடைய கருத்து. மம மதம்னா இதுதான் நான், என்னுடைய உபதேசம். திஸ் இஸ் மை டீச்சிங், இதுதான் என்னுடைய உபதேசம்னு சொல்லி, இதை ஏன் பகவான் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த வாக்கியம் இருக்கே இது கேஷுவலாக சொல்கிற வாக்கியம் அல்ல. சில சமயங்களில் இந்த மகா வாக்கியத்தை மற்றவர்கள் எப்படி பொருள் எடுத்துக்கொள்கிறார்னா, சும்மா எஜமானனை ஸ்துதி பண்ணுற வாக்கியம். நம்ம மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறது. நீ ரொம்ப நல்லவன்னு சம்டைம் சொல்கிறோமல்ல, நீ ரொம்ப சமத்துன்னு சொல்கிறோமல்ல, எதுக்குன்னா சமத்தோ இல்லையோ நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு. அப்படி இந்த எஜமானனை புகழ்ந்து ஈஸ்வரனோடு ஐக்கியப்படுத்தி புகழ்கிறதுக்கான வாக்கியம்னு சொல்கிறார்கள். தாத்பரியம் இல்லாத வாக்கியம்னு நினைக்கிறார்கள்.
பகவான் சொல்கிறார், மதம் மம, திஸ் இஸ் மை டீச்சிங், இதுதான் என்னுடைய சென்ட்ரல் அல்லது இம்பார்ட்டன்ட் டீச்சிங். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்னுடைய முக்கிய உபதேசம். இந்த ஒரு உபதேசத்துக்காகத்தான் எல்லா விதமான விசாரங்களும். இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில் பகவான் உபனிஷத்தினுடைய சாராம்சத்தை கூறியுள்ளார். அதாவது மகா வாக்கியத்தை இங்கு உபதேசம் செய்தார். பொதுவாக இந்த மகா வாக்கியத்தில் 4 வேதங்களில் உள்ள உபனிஷத்துக்கள் ஒரே கருத்தை தான், மகா வாக்கியத்தை தான் மையமாக வச்சு உபதேசிக்கின்றதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற உபனிஷத்தை எடுத்து ஒவ்வொரு வாக்கியத்தை எடுத்து 4 மகா வாக்கியங்கள்னெல்லாம் சம்பிரதாயத்தில் சொல்கிறோம். அதில் தத்துவமசிங்கிறது உபதேச ரூப மகா வாக்கியம். உபதேச ரூப மகா வாக்கியம்னா குரு சொல்கிற மகா வாக்கியம். சிஷ்யனை பார்த்து நீயே அந்த இறைவனாக இருக்கின்றாயின்னு சொல்கிறார். இதை கேட்ட சிஷ்யன் தனக்குள்ளே எப்படி புரிந்து கொள்கின்றான்? குருகிட்டிருந்து கேட்கும்போது தத்துவமசின்னு கேட்குறான். அது அவனுக்குள்ளே போகும்போது எப்படி கன்வெர்ட் ஆகுது? அகம் பிரம்ம அஸ்மி. அப்போ அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ குரு தத்துவமசின்னு சொல்லும் பொழுது அது சிஷ்யனுடைய மனதில் அகம் பிரம்மாஸ்மி. அப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அனுபூதி மகா வாக்கியம். அனுபூதி மகா வாக்கியம்னா சிஷ்யன் புரிஞ்சிக்கிற ரூபமான மகா வாக்கியம். அதனால தான் குரு சிஷ்யன்கிட்ட போய் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் சிஷ்யன் என்ன நினச்சிக்குவான், அவர் தான் பாவம் பிரம்ம, நானெல்லாம் பிரம்மன் இல்லை அப்படின்னு நினச்சிக்குவான். குருவை அவங்கிட்ட சிஷ்யங்கிட்ட போய் நான் பிரம்மன்னு சொல்லிகிட்டு இருந்தா அவன் என்ன நினச்சிக்கான், சரி நீங்கள் பிரம்மனாக இருந்துட்டு போங்க, இப்போ நான் என்ன ஆகிறது அப்படி தான் அவன் கேட்பான். அப்போ குரு சிஷ்யங்கிட்ட போய் தன்னை பற்றி பேசக்கூடாது, அவனை பற்றி பேசணும், அவனுக்கு அக்கறை கொடுத்து பேசணும். நீ பிரம்மனாக இருக்கின்றாய். அதனால் அது டீச்சிங் ரூபமான மகா வாக்கியம். சிஷ்யன் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறான்? நான் அந்த இறைவனாக இருக்கின்றேன். இப்போ இதில் நம்ம எப்படி கவனமாக புரிஞ்சுக்கணும்? அந்த நான்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நான்னா யார்? இந்த உடல் அப்படின்னா அந்த இறைவனும் நானும் ஒன்று அல்ல, இறைவன் வேறு தான், நம்ம வேறு தான். பிறகு நான்கிறது ஆத்மா என்று புரிந்து கொண்டால், அந்த இறைவனையும் சிருஷ்டியை தாண்டி புரிந்து கொண்டால் ஒன்று. அப்படி இல்லை என்றால் அதற்கு முன்னாடி துவைத பாவனையைத்தான் நம்ம வச்சிருக்கணும். இப்போ இதை நம்ம படித்த உடனே இது என்ன ஆகணும்னா, இந்த ஞானம் நம்முடைய லட்சியமாகணும், அவ்வளவுதான். இந்த அறிவு நமக்கு லட்சியமாகணும். இந்த அறிவை நம்ம உடனடியாக கிரகிச்சிக்க முடியாது. அதை தெரிஞ்சு தான் பகவான் அதுக்கான சாதனைகளை சொல்ல போகிறார். இப்போ இந்த டாபிக் முடிஞ்ச உடனே அடுத்த டாபிக் என்ன என்றால், ஞானம்ங்கிற தலைப்பில் இந்த ஞானம் நமக்கு வரணும்னா மனதில் நல்ல நல்ல குணங்களெல்லாம் வரணும், நட்பண்புகளெல்லாம் மனசுக்கு வந்தால் தான், ஒரு நல்ல ஆரோக்கியமான மனசோடு இருந்தால் தான் இந்த ஞானம் நமக்கு வரும். ஆகவே ஞானம்ங்கிற தலைப்பில் ஞான ஹேது, ஞானத்திற்கான காரணங்களான குணங்களை பற்றிய விசாரத்தை செய்கின்றார். இதில் ஆரம்பித்த பகவான் 18வது அத்தியாயம் வரை குண விசாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக இனிமேல் வேல்யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷனோடு நம்ம பார்க்க போகிறோம். அது நம்முடைய அடுத்த தலைப்பு. உண்மையிலேயே இந்த ஸ்லோகத்தில் பகவான் சுருக்கமாக கச்சிதமாக சொல்லி முடித்து விட்டார். அதாவது க்ஷேத்ரன்கிற சொல் இந்த உடலை குறிக்கின்றது. க்ஷேத்ரஜ்ஞன்கிற சொல் இந்த உடலுக்குள் இருக்கின்ற அழியாத ஆத்ம தத்துவத்தை குறிக்கின்றது. இந்த க்ஷேத்ரஜ்ஞன் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது, அது எப்படி எல்லா உடல்களுக்குள்ளும் அந்த உடல்களை அழியாமல் அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த க்ஷேத்ரஜ்ஞனும் நானும் வேறல்ல என்று சொன்னதிலிருந்து, நான் பிரம்மஸ்வரூபம், இந்த உலகத்துக்கு காரணமாக இருந்தாலும் பொய்யான மாயையை கையில் எடுத்துட்டு நான் ஏதோ காரணமாக தெரிஞ்சிட்ருக்கிறேன். அந்த ஜெகத் காரணம்ங்கிறது என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அல்ல. என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்.
அந்த பிரம்மஸ்வரூபந்தான் அனைத்து ஜீவராசிகளுக்குள் க்ஷேத்ரஜனாக ஆத்மஸ்வரூபமாக உள்ளது. இப்போ இதை எப்படி பகவான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தார்? அர்ஜுனன் பீஷ்மர் துரோணர் இவர்களை நான் கொல்கின்றேன், இந்த ஒரு பாபச் செயலை நான் செய்கின்றேன், இது தவறு, அல்லது அவர்களுடைய மரணத்திற்கு நான் காரணமாகின்றேன்னு துயரப்பட்டான். துயரத்தை எப்படி நீக்கினார்? அவர்களுடைய உடலைத்தான் நீ அழிக்க முடியுமே தவிர அவர்களுடைய ஆத்மாவை நீ அழிக்க முடியாது, அவர்கள் என்றும் இருப்பார்கள். பிறகு உடல் அழியுதேன்னா உடனே தர்மசாஸ்திரத்தை எல்லாம் பகவான் அங்கு பேசினார். இவ்விதம் ஆத்ம தத்துவத்தை ஆரம்பித்த பகவான் இங்கு நிறைவு செய்தார். இனி அடுத்தது என்ன செய்கின்றார்? நம்ம க்ஷேத்திரத்தை பற்றிய கொஞ்சம் அறிவு நமக்கு தேவை, மீண்டும் க்ஷேத்ரஜனை பற்றிய அறிவு தேவை. இப்படி இருந்தால் தான் நம்ம இந்த மகா வாக்கியத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ சுருக்கமாக அதுதான் நீ அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தில் நமக்கு புரிஞ்சுட்டால் எந்த விசாரமும் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம மனதில் எத்தனையோ குற்றங்கள் குறைகள் எல்லாம் இருக்குது, புத்தியில் தோஷங்கள் இருக்குது. அதுக்காக மீண்டும் மீண்டும் விசாரம் செய்ய வேண்டும். ஆகவே அடுத்தது பகவான் அறிமுகப்படுத்துகிறார். நான் மீண்டும் க்ஷேத்திர தத்துவத்தையும் க்ஷேத்ரஜன்கிற தத்துவத்தை, அதாவது க்ஷேத்திரங்கிற தத்துவத்தை பிரகிருதிங்கிற சொல்லிலும் க்ஷேத்ரஜன்கிற தத்துவத்தை புருஷன் ஞேயம் என்ற சொல்லிலும் விளக்கப் போகின்றேன். இப்போ இந்த கருத்தை நான் மீண்டும் விளக்கப் போகின்றேன்னு சொல்லி ஒரு 2 ஸ்லோகங்களில் இதோட நம்ம மகா வாக்கியத்தையோ அல்லது தத்துவத்தையோ நிறுத்தலை, நான் மீண்டும் செய்ய போகிறேங்கிறத சொல்லிட்டு உடனே பகவான் ஞானம்ங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு வேல்யூஸுக்கு வர போகிறார். இப்போ அதற்கு முன்னாடி பகவான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் நான் மீண்டும் இந்த க்ஷேத்திர தத்துவத்தையும் க்ஷேத்ரஜ்ஞ தத்துவத்தையும் உனக்கு விளக்கப் போகின்றேன். இதே சொல்லில் கிடையாது, வேற சொல்லில். க்ஷேத்திரங்கிற தத்துவத்தை பிரகிருதிங்கிற சொல்லிலையும் க்ஷேத்ரஜ்ஞ தத்துவத்தை புருஷன் ஞேயங்கிற சொல்லிலையும் நான் விளக்கப் போகின்றேன்னு சொல்லி பிறகு மிக சுருக்கமாக க்ஷேத்திரத்தினுடைய விளக்கத்தையும் பகவான் கொடுத்து இந்த தலைப்பை நிறைவு செய்ய போகின்றார். இப்போ நாம் இந்த 3வது ஸ்லோகத்துடன் இந்த எண்ணிக்கையில் பார்க்கணும். அர்ஜுனனுடைய கேள்வியை கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம எண்ணிக்கையை சொல்கிறோம். பிரகிருதிம் புருஷம் செய்வங்கிற அர்ஜுனனுடைய கேள்வியுடன் இந்த 3வது ஸ்லோகத்தில் மகா வாக்கியத்தை கூறி முடித்து விட்டார். க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எது தது ஞானம் மதம் மமன்னு சொன்னார். முதல் வரியில் க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி, க்ஷேத்ரஜ்ஞனை நானாகவே அறிய வேண்டும். இங்கே அபி ச அபிங்கிறது ஏவங்கிற அர்த்தம். நானேதான், நான் தான் என்று அறிந்து கொள். அது மட்டுமல்ல, க்ஷேத்திரனும் நான் தான், க்ஷேத்ரஜ்ஞனும் நான் தான், எல்லாமே நான் என்று அறிந்து கொள் என்று கூறி ஞான மகிமையுடன் ஒரு மேஜர் முக்கிய தலைப்பை பகவான் நிறைவு செய்தார். இனி அடுத்ததில் நான் மீண்டும் இந்த தத்துவத்தை கூறத்தான் போகின்றேன், இதோடு நிற்பதில்லை என்ற ஒரு பிரதிஜை, ஒரு பிராமிஸ் அடுத்த ஸ்லோகத்தில் செய்கின்றார். அடுத்த ஸ்லோகம் தத் க்ஷேத்ரம் யச்ச யாத்ருச்ச யத் விகாரி யதஸ்ச யத் சச யோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணு. இந்த ஸ்லோகம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்லோகம்தான். நான் என்ன செய்ய போகின்றேன் என்று பகவான் இங்கு சொல்கின்றார். நான் இதை செய்ய போகின்றேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குறுதி அல்லது உறுதிமொழி கொடுக்கின்றார். அதாவது மேற்கொண்டும் இந்த அத்தியாயத்திலும் இனி வர போகின்ற சில அத்தியாயங்களிலும்
நான் இந்த க்ஷேத்திர தத்துவத்தையும் விளக்கப் போகின்றேன். ஏன்னா பொய்யை பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையை உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ பொய்யை பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஊருக்கு நம்ம போகணும்னு சொன்னால் சில பேர் வழி சொல்லும்போது ரோடெல்லாம் போட்டு இதில் போகக்கூடாது இதில் போகக்கூடாதுன்னே ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருப்பார்கள். அதுவும் ரொம்ப முக்கியம். முதல்ல எதில் போகணுங்கிறத விட எதில் போகக்கூடாதுங்கிறதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த க்ஷேத்திரத்தினுடைய தன்மையை தெரிஞ்சாதான் க்ஷேத்ரஜனுடைய ஆத்மஸ்வரூபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த உலகத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். உபனிஷத் பரீட்சலோகான் கர்மச்சித்தான்னு சொல்லும். இந்த உலகத்தை கொஞ்சம் பரீட்சை பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ந்தால்தான் இதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு விளங்கும். அதனால பகவான் சொல்கிறாரு, அந்த க்ஷேத்திரம், இந்த உடல், இந்த உலகம், இந்த மாயை, அதனுடைய தத்துவத்தையும் நான் சுருக்கமாக கூறப் போகின்றேன். அதாவது அடுத்ததுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே செய்ய போகிறார், பிறகு வருகின்ற அத்தியாயங்களிலும் செய்ய போகின்றார். அதை ப்ராமிஸ் பண்ணுறார். பிறகு மேலும் இந்த ஆத்ம தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவத்தையும் நான் விளக்கப் போகின்றேன் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். இப்போ முதல் வரியில் தது க்ஷேத்திரம் எது, எது க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரம் என்றால் என்ன என்று மேலும் நான் விளக்கப் போகின்றேன். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எது க்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னா என்ன? யாத்ருக்ச, யாத்ருக் என்றால் அந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரம்னா நம்ம இந்த இடத்துல உடலும் உலகமும், இந்த உலகத்தின் தன்மையும் நம் உடலின் தன்மையும் நான் அது என்னன்னு நான் சொல்ல போகிறேன். யாத்ருக் என்றால் என்ன தன்மை உடையது என்று நான் விளக்கப் போகின்றேன். தது க்ஷேத்திரம் எச்ச யாத்ருக்ச, யாத்ருக்னா தன்மைகள். இப்போ நம்ம உடல் இருக்குது, இந்த உடலை நம்ம பல தன்மைகளை பார்க்கலாம். 6 விதமான மாற்றங்களுக்கு இந்த உடல் உட்பட்டதுன்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பிறத்தல், தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து மரணம் அடையும் வரை இந்த உடல் என்னென்ன மேஜர் சேஞ்சஸ், முக்கியமான மாற்றங்கள் என்ன, அது 6 விதமான மாற்றம்னு பார்த்தோம். கர்ப்பத்தில் இருக்கிறது, பிறக்கிறது, வளர்றது. நம்ம வளர்ந்துட்டே போக மாட்டோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ச்சி நின்றுடும், அப்படியே கொஞ்சம் வருஷம் இருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வோம், பிறகு மடிவோம். இப்படி இந்த உடலினுடைய தன்மைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான். அதாவது நம்ம ஒரு டாக்டராக இருந்து உடம்பு என்ன ஆகணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜென்ரலாக பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் உலகத்தின் தன்மையை முழுமையாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, பொதுவாக நம்ம தெரிந்து ஆக வேண்டும். அப்பொழுது தான் அதை நம்ம மித்தியா, பொய் என்று, தோற்றம் என்று நீக்க முடியும். அதுக்காகத்தான் இப்போ யாதருக்குன்னா எந்த தன்மை உடையது என்றும், யத் விகாரி, யத் விகாரி என்றால் இந்த உலகத்தை பகவான் எப்படி படைச்சார்னா ஒரு ப்ராடக்டை படைக்கிறார், அதிலிருந்து இனியொரு ப்ராடக்ட் வருது, அதிலிருந்து இனியொரு ப்ராடக்ட் வருது, இப்படி காரிய காரணமாகவே படைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பிறகு அது மட்டுமல்ல, அது ஒன்றை கிரியேட் பண்ணும், அது ஒன்றை உருவாக்கும், இப்படி இருக்கின்றது. இப்போ எத் விகாரினா எப்படியெல்லாம் இந்த உலகமும் உடல்களும் பிளவுபட்டுள்ளது அதையே நான் கூறப்போகின்றேன். பிறகு வருகின்ற அத்தியாயங்களில் சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 குணங்களின் அடிப்படையில் பிளவை பகவான் பேசப் போகின்றார். யதஸ்ச எது, யதஸ்ச எதுனா எதனிடமிருந்து எது வந்தது. ஆகாஷாத் வாயுகு, வாயோர் அக்னிகின்னு சொல்லி முதல்ல ஆகாசம் வந்துச்சு, அதிலிருந்து வாயு தத்துவம், அதிலிருந்து நெருப்பு வந்தது, நீர் வந்தது, இந்த பிருத்திவி வந்தது. இப்படி எந்த அனாத்மாவிடமிருந்து எது வந்தது. இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த உடல் இருக்கே, எதை சாப்பிட்டதுனால இந்த உடலில் இந்த மினரல் எல்லாம் இருக்குது,
இதை நீ ஒழுங்காக சாப்பிடாததுனால இந்த வைட்டமின் இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறோமல்ல. இப்படி எதிலிருந்து எது வந்தது, இதையெல்லாம் நான் சுருக்கமாக கூறப் போகின்றேன். அதை இரண்டாவது வரியில் சொல்கிறார். தது சமாசேன மே ஸ்ருணு. ஹே அர்ஜுனா, மே என்னிடத்திலிருந்து சமாசேன, சமாசேன சுருக்கமாக நான் கூறப்போகின்றேன், அதை கேட்பாயாக. இப்போ முதல் வரியில் பகவான் பண்ணுற ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, நான் இந்த க்ஷேத்திர தத்துவத்தை, பிரகிருதி தத்துவத்தை, ஜட தத்துவத்தை, உடலை பற்றியும் உலகத்தை பற்றியும் சுருக்கமாக விளக்கப் போகின்றேன். அதை நீ கவனமாக கேட்டு புரிந்துகொள். பிறகு இரண்டாவது வரியில் முதல் பகுதி சகச்சயக யத் பிரபவஸ்ச. இது க்ஷேத்ரஜனை பற்றி. யக சக, அவன் யார்? இந்த க்ஷேத்ரஜன் இருக்கானே, நமக்குள்ள ஒளிந்து கொண்டு தெரியாமல் ஆத்மான்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் யார்? அவனுடைய தன்மைகளெல்லாம் என்ன என்றும், யத் பிரபவக, அந்த ஆத்மாவினுடைய பெருமைகளெல்லாம் என்ன, அதுவே ஈஸ்வரனாக இருந்தா பிரம்மனாக இருந்தா என்னென்ன பெருமைகளெல்லாம் உண்டு, என்னென்ன விபூதிகளெல்லாம் உண்டு, இவைகளையும் நான் உனக்கு கூறப்போகின்றேன். சமாசேன மே ஸ்ருணு, சுருக்கமாக கூறப்போகின்றேன், அதை நீ கேட்பாயாக. அப்போ இந்த ஸ்லோகத்தில் எந்த டீச்சிங்கும் இல்லை. டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதாவது க்ஷேத்திரத்தின் தன்மைகள், க்ஷேத்ரஜனுடைய தன்மைகளை நான் கூறப் போகின்றேன். இப்போ அடுத்ததுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அந்த க்ஷேத்திரத்தை பற்றி எல்லாம் கொஞ்சம் பகவான் சொல்ல போகிறார். பிறகு என்ன பண்ண போகிறார், ஞானம்ங்கிற தலைப்பை வேல்யூஸை சொல்லிட்டு மீண்டும் ஞேயம்ங்கிற தலைப்பில் மீண்டும் உபனிஷத் கருத்துக்களை எடுத்துக்கொள்ள போகிறார். அதனால தான் இந்த 13வது அத்தியாயத்துக்குள்ளே வந்துட்டோம்னா, இந்த வேல்யூ போர்ஷனை விட்டுட்டோம் அப்படின்னா மீதி எல்லாம் உபனிஷத் கிளாஸ் மாதிரி ஆயிரும். உபனிஷத்தினுடைய சாராம்சத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே மீண்டும் உபனிஷத்தில் எந்த மெத்தட், எந்த முறையில் இந்த ஆத்ம தத்துவம் விளக்கப்படுமோ அதை பகவான் எடுத்துக்கொண்டு விளக்கப் போகின்றார். அதைத்தான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறார். நான் மீண்டும் இந்த க்ஷேத்ரஜ்ஞ தத்துவத்தை ஞேயம் அப்படின்னு அறியத்தக்கதுங்கிற தலைப்பில் பேச போகிறேன். பிறகு புருஷங்கிற தலைப்பிலையும் பேச போகின்றேன். பிரகிருதிங்கிற தலைப்பில் நான் மீண்டும் இந்த க்ஷேத்திரத்தை பற்றியெல்லாம் கூறப் போகின்றேன் என்று கூறி, பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் இந்த ஞானத்தின் மகிமையை பேசுகின்றார். இப்போ நான் எந்த ஒரு அறிவை உனக்கு கொடுக்க போகிறேனோ, இந்த அறிவு மிக மிக உத்தமமான ஞானம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ரகசியத்திலேயே பெரிய ரகசியமான ஞானம். இந்த அறிவை அவ்வளவு சுலபமாக அடைந்து விட முடியாது, மேலான அறிவுன்னு சொல்லி இந்த அறிவின் மகத்துவத்தை பகவான் பேசுகின்றார். காரணம் என்னன்னா, ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கிறது முக்கியமல்ல, அந்த பொருளினுடைய மதிப்பை நம்ம புரிஞ்சு அந்த பொருள் நம்மகிட்ட இருந்தால் தான் அது முக்கியம். அதாவது அது பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம். போனதுக்கப்புறம் நம்ம ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு பொருளோ ஒரு மனிதனோ எதுவோ நம்ம கிட்ட இருக்கிறது முக்கியமல்ல, அதனுடைய மதிப்பை எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறோம், அப்பொழுது தான் அதனிடமிருந்து பலனை அடைய முடியும். அதனால தான் பகவான் இந்த அறிவினுடைய மதிப்பை நாம் உணர வேண்டும்ங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தின் மகத்துவத்தை, அதாவது இந்த அத்தியாயத்தில் வர இருக்கின்ற அல்லது உபனிஷத் நமக்கு உபதேசம் செய்ய இருக்கின்ற ஞானத்தின் மகத்துவத்தை கூறுகின்றார். அடுத்து 5வது ஸ்லோகம். ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை ப்ருதக் பிரம்மசூத்ரபதைஸ்சைவ
ஹேதுமத்பிர்விநிஷ்சிதைஹி. நான் எந்த அறிவை உனக்கு புகட்டப் போகின்றேனோ அந்த அறிவானது ரிஷிபிஹி பகுதா கீதம், ரிஷிகளால் பல விதத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது தான். அதாவது புதிதான எந்த அறிவையும் நான் உனக்கு கொடுப்பதில்லை, நான் கொடுக்கிறது பழையது தான். ரிஷிகளால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதைத்தான் நான் உனக்கு கொடுக்கின்றேன். இதிலிருந்து வேறு சில கருத்தையும் பகவான் சொல்கிறார். அதாவது இந்த அறிவு இருக்கே, இது ட்ரெடிஷ்னலாக மரபு வழியாக வந்த ஒரு ஞானம். இப்போ யாராவது இது நானே கண்டுபிடிச்ச அறிவு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிடணும் தெரியுமோ, அதை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிடணும். நீங்கள் கண்டுபிடிச்ச அறிவு நீங்களே வச்சுக்குங்க. இங்கே பகவான் சொல்கிறார், இதுவும் நான் கண்டுபிடிச்ச அறிவல்ல, இந்த சிருஷ்டி காலத்திலிருந்து ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்ட இந்த ஞானம். இது அப்படி ட்ரெடிஷன், பரம்பரையாக வந்த ஞானம். அதைத்தான் நான் உனக்கு கோருகின்றேன். ரிஷிபிகி, ரிஷிகளால். ரிஷிகள்னா தூய்மையான மனதை அடைந்தவர்கள். தூய்மையான மனதை அடைந்தவர்களால் உபதேசிக்கப்பட்ட ஞானம், தூய்மையான மனதை அடைந்தவர்களால் புரிந்து கொள்ளப்பட்ட ஞானம். இப்போ மற்ற ஞானத்திற்கும் இறை ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், இப்போ ஒரு காலத்தில் நம்ம பூமியெல்லாம் தட்டையாக இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பிறகு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நமக்கு இன்றைக்கி அந்த சந்தேகம் கிடையாது. அவருடைய ஞானம் நம்முடைய எல்லாருடைய ஞானமும் ஆயிடுச்சு. அவர் தான் ஏதோ கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சார். பிறகு என்னன்னா, இன்றைக்கி அந்த ஞானம் ஒரு ரிசல்ட்டாக நமக்கு இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு, அவர் எப்படி கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சாரோ அப்படி நம்ம பண்ண வேண்டாம். அப்போது நம்ம தாத்தாமார்கள் ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை அடைஞ்சிருந்தா இப்போ அதே ஞானத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது தானே. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது, இறைவனை பற்றி குழப்பமே இருக்கக்கூடாது. இன்றைக்கி யாராவது குழம்பிகிட்ருக்கிறோமா, பூமி தட்டையா அல்லது உருண்டையாக இருக்குன்னு? குழப்பம் இல்லையே. ஆனால் ஈஸ்வரனை பற்றி இன்னைக்கு வரைக்கும் குழப்பம் ஏன் இருக்குது? இல்லைங்கிறதுல ஆரம்பித்து எப்படி இருக்காருங்கிற வரைக்கும் ஏன் குழப்பம் இருக்குது? அப்போ ரிஷிகளெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்ததை நம்ம ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, எந்த தூய்மையான மனதில் இந்த ஞானம் ரிஷிகளுக்கு கிடைச்சதோ அதே தூய்மையான மனசு வந்தால் தான் அந்த ஞானத்தை நம்ம கிரகிச்சிக்க முடியும். அதனால் ஒரு இனியொருத்தருடைய ஞானத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இனியொருத்தருடைய பொருளை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர இனியொருத்தருடைய அறிவை நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ ரிஷிபிகி பகுதா கீதம், இதில் பல கருத்தை பகவான் மறைச்சி வச்சுருக்கார். ஒன்று, இது ட்ரெடிஷ்னல் விஸ்டம், இது பரம்பரையாக வந்த ஞானம், இது என்னுடைய கண்டுபிடிப்பு அல்ல. இனி ஒன்று, ரிஷின்னு சொன்னாவே தூய்மையான மனதை அடைந்தவர்கள், அவ்வளவு பக்குவமான மனதை அடைந்தவர்களால் கொடுக்கப்பட்டது. இப்போ அப்படி பக்குவப்பட்ட மனசை அடைஞ்சவங்க உபதேசிக்கப்பட்ட ஞானத்தை பக்குவப்பட்ட மனசை நீயும் அடைஞ்சாதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, இல்லைன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் நான் நம்புகிறேன் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர நமக்கு ஞானமாக இருக்காது. பிறகு அந்த ஞானத்தினுடைய மகத்துவத்தை கூறுகின்றார். சந்தோபிஹி விவிதைஹி கீதம். சரி, அந்த ரிஷிகள் எப்படி சொன்னார்கள்? விவிதைஹி சந்தோபிஹி, விதவிதமான வேத மந்திரங்களால் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இங்கே சந்தகன உபனிஷத், விவிதைகின விதவிதமான விதங்களில் உபனிஷத் மந்திரங்களால் அந்த ரிஷிகள் இந்த அறிவை இந்த உலகத்திற்கு கொடுத்துள்ளார்கள். அதனால் இறைவன் விஷயத்தில் எல்லா காலத்திலையும் குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம நிறுத்திட முடியாது. இன்னும் எவ்வளவு ஜெனரேஷன் ஆனாலும் ஈஸ்வரன் விஷயத்தில் இருக்காரா இல்லையா, எப்படி இருக்கார், ஏன் இருக்கார்,
ஏன் பகவான் இருந்தால் இவ்வளவு அதர்மம் நடக்குது, அப்படி அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டே தான் இருப்போம். இந்த குழப்பம் நீங்கவே நீங்காது. காரணம் என்ன? இதை புரிஞ்சுக்கணும்னா அதற்கு தகுந்த மனப்பக்குவம் நமக்கு தேவை. அதான் ரிஷிகளால், தூய்மையான மனதை அடைந்த ரிஷிகளால், விதவிதமான வேத மந்திரங்களால், பிருதக், பிருதக்னா மிக தெளிவாக, டிஸ்டிங்க்ட்லி, அதாவது இதுதான் இதுன்னு குழப்பம் இல்லாமல் தெளிவாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறார்? அப்படிப்பட்ட ஞானத்தை அர்ஜுனா நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன், ஆகவே கவனமாக கேள். புரியவில்லைன்னா பரவாயில்ல, நீ புரிவதற்கு உன்னை தகுதிப்படுத்திக்கொள். அதுதான் இங்கே உபதேசம். பிறகு பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிஹி, ஹேதுமத்பிஹி. இந்த கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்றால், வேதத்தினுடைய முதல் பகுதியில் இருக்கிற மந்திரங்களில் இப்படி பூஜை பண்ணணும், இப்படி யாகம் பண்ணணும், அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இந்த யாகத்துக்கு நெய் தான் விடணும், இந்த நேரத்தில் தான் இந்த யாகத்தை பண்ணணும், இந்த தேவதைக்கு தான் பண்ணணும், இந்த காலத்தில் தான் பண்ணணும்னு சொல்லப்பட்டு, அங்கே கேள்வி கேட்காம அப்படியே பண்ணணும். நான் நெய்யெல்லாம் விட மாட்டேன், டால்டாவை தான் விடுவேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே நோ கொஸ்டின். நெய்னா நெய் தான், இந்த டைம்னா இந்த டைமு தான். ஆனால் வேதாந்தத்துக்கு வந்தோம்னா, வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்தோம்னா, ஸ்டார்ட்ஸ் வித் கொஸ்டின். கேள்வியில் தான் ஆரம்பமே ஆகிறது. அங்கே மாணவனுக்கு என்ன ஆசிரியர் சொல்கிறாரு, எதையும் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்கிறோமே, எதையும் அப்படியே எடுத்துக்காத, ஒவ்வொன்றையும் நீ கேள்வி கேள், புரிந்துகொள், புரிந்து கொள்கிற வரைக்கும் நீ கேட்கலாம், நீ எதையுமே அக்செப்ட் பண்ணாதேன்னு ஆரம்பிக்கிற. காரணம் என்ன? அதுதான் இங்கே ஹேது மத்பிகி. இங்கே ஹேதுன்னா லாஜிக், அதாவது இந்த அறிவானது லாஜிக்கலி, சிஸ்டமேட்டிக்காக, படிப்படியாக, வித் ரீசனிங், வெறும் நம்பிக்கையோடு இல்லாமல், அதாவது ஜீவனும் பிரம்மனும் ஒன்று தான்னு நீ நம்புனா நம்பு, இல்லைன்னா போ, அப்படியெல்லாம் இல்லை. ஹேது மத்பிகினா வித் லாஜிக்கல் சப்போர்ட், அதாவது இந்த கருத்தானது ஹேதுக்களுடன் அதாவது சிஸ்டமேட்டிக் திங்கிங் ப்ளஸ் கொஸ்டினிங், அப்படி இந்த அறிவு புகட்டப்பட்டுள்ளது. அதனால் என்னென்னா, இங்கே தான் நம்ம அறிவுக்கு டோட்டல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே ஃபெய்த் பேஸ்ட், இங்கே விசாரா பேஸ்ட். இப்போ ஹேது மத்பிகி, பிறகு வினிச்சிதைகி. இந்த டீச்சிங் இருக்கே, இது நிச்சயிக்கப்பட்ட, சந்தேகத்துக்குரியதல்ல. சிலதெல்லாம் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால், ஒரு ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, பேய் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, சில பேர்த்துக்கு அப்படிப்பட்ட சந்தேகம்தான் வரும். அதை தெரிஞ்சவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, நம்ம என்ன பண்ணிடணும் தெரியுமோ, சொல்கிற பதிலில் அவங்களுக்கு புரியக்கூடாது. அவங்களால இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது, இல்லைன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஆனால் ஏதோ பதில் சொன்ன மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்றணும். காரணம் என்ன? இருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் பயந்துகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லிட்டா அது வேறு விதத்தில் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் என்ன பண்ணணும்னா, சில சமயங்களெல்லாம் நிச்சயம் இல்லாமல், அதுக்கு தமிழில் சில வார்த்தைகள் இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தை. பார்க்கலாம்னா ஏதோ ஒன்று கேட்குறாங்க, செய்வீங்களான்னு. பார்க்கலாம்னா செய்வேன்னு அர்த்தம் கிடையாது, செய்யலின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா, பார்க்கலாம், அந்த அழகான வார்த்தை அது, பார்க்கலாம். அப்படின்னா வருவன்னு சொல்லலை, வரலின்னு சொல்லலை. அப்படி நம்ம லைஃப்பில் எத்தனையோ அது நிச்சயம் இல்லாமலே இருக்குது. அது எங்கே நிச்சயம் இருக்கக்கூடாதோ அங்கே நிச்சயம் இருக்கக்கூடாது தான். ஆனால் இங்கே வினிச்சிதைகி, வினிச்சிதைகினா உறுதியாக, இப்படித்தான், இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட பிரம்மசூத்திர பதைகி. இங்கே பிரம்மசூத்திர பதம்னா பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்களால். இங்கே பிரம்மசூத்திரம்னா பிரம்மத்தை, பிரம்ம சூத்திரம்னா சொற்கள், பதம்னா சொற்கள். பிரம்மத்தை விளக்குகின்ற உபனிஷத் மந்திரங்களால்
ரிஷிகளால் கீதம் கொடுக்கப்பட்ட ஞானத்தை ஹே அர்ஜுனா உனக்கு நான் உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்படின்னா இந்த அறிவு அவ்வளவு கேஷுவலாக எடுத்துக்காத, இதை கேட்குறதோ புரிந்து கொள்வதோ அவ்வளவு சுலபமல்ல என்று ஞானத்தின் மகிமையை இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறினார். இனி அடுத்த 2 ஸ்லோகத்தில் சுருக்கமாக க்ஷேத்திரனை விளக்கி பிறகு பகவான் அடுத்த தலைப்புக்கு வர உள்ளார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.